கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு அதிகாலையில் ஜெபித்தவர்கள். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்பொழுது அவர் அநேக தரம் அதிகாலையில் போய் வண்ணாந்திரமான இடத்துல இருட்டோடு எழுந்து போய் அதிகமாக ஜெபிச்சார். ஒரு நாளை தொடங்கத்துக்கு எது முக்கியம்னா ஜெப நேரம் தான் முக்கியம். அதுவும் அதிகாலை ஜெபத்தில் நம்ம எழுந்த உடனே கர்த்தரோட உரையாடணும். அப்படி பண்ணும்போது அந்த நாள் முழுக்க நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நாளை தொடங்கும்போது கர்த்தருக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு தொடங்கும் போது அந்த நாள் முழுக்க கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழிநடத்தலை நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்கும். அதிகாலையில் நம்ம தேவனோட உறவை ஸ்ட்ராங் பண்ணிட்டா அந்த நாள் முழுக்க நம்ம நிறைய பேர் போய் வெளில போய் பார்ப்போம், நிறைய பேர்கிட்ட பேசுவோம். இப்போ பிஸ்னஸில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிறவங்க, அந்த நாள் முழுக்க நமக்கு கிடைக்கிற எல்லா உறவுகளும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நாளை தொடங்கும் போதே காலையில் எழுந்தோடனே ஜெபிச்சுட்டு அந்த நாள் தொடங்கி பாருங்கள். அந்த நாள் முழுக்க நமக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய உற்சாகம் நமக்கு கிடைக்கும், நமக்கு நம்பிக்கை கிடைக்கும். இந்த நாளுக்கு எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் இந்த நாள் நமக்கு உண்டாக்கி கொடுத்தாரு. பழைய நாள் போல் இந்த நாள் கூடாது. பழையவனைகள் கழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யணும், ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், புதிய கிருபைகளை கொடுக்கணும், புதிய வழிகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம அந்த நாளை காலையில் எழுந்த உடனே அதிகாலையில் ஜெபிச்சுட்டு தொடங்கும்போது அந்த நாள் நமக்கு ரொம்ப 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 ஆசீர்வாதமாக இருக்கும். அதிகாலை ஜெபம் தான் நம்ம கர்த்தரிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருது. அதிகாலை ஜெபத்தில் நமக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்குறாரு. அதிகாலை ஜெபத்தில் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை நமக்கு கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் மேலே அந்த நாள் முழுக்க நம்ம சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா அதிகாலையில் ஜெபிக்கணும். அந்த நாள் ஏசப்பா எந்த பதட்டமும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வாழ்கிற உலகமே வைப்ரேஷன் உலகம் மாதிரி எப்போ பார்த்தாலும் ஓடுன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக ஏஐ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறது, உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கணுன்னா அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஏசப்பா இந்த நாள் முழுக்க நடத்துங்க ஆண்டவரை, முற்றிலுமாக நம்மளோட கரங்களை கொடுக்குறோன்னு அந்த நாள் நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தொடங்கும்போது அந்த நாள் முழுக்க கர்த்தர் நம்மளை சமாதானமாக நடத்துவார். நம்ம காலையில் எழுந்த உடனே எந்த பதட்டமும் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து இல்லை முழங்கால் படிட்டு நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்தாலே அந்த அதிகாலை ஜெபம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கி நம்ம அதிகாலை ஜெபிக்கும்பொழுது நம்ம மனசில் எவ்வளவோ இருக்கும், கவலை, எத்தனையோ ஜப குறிப்புகள், எத்தனையோ விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், வாக்கு கடங்கா பெருமூச்சுகள் கூட நமக்கு நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் வெளிப்படையாக கர்த்தர்கிட்ட சொல்லிடணும். எதையும் ஒளிச்சு மறைக்க வேண்டாம். நம்ம மனுஷங்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர்கிட்ட அதிகாலையில் இருட்டோடு எழுந்து, அப்பா இதெல்லாம் எனக்கு கவலையாகுது, இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு மாறல அப்படின்னு நீங்கள் அதிகாலை அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும். அந்த ஜபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. உங்கள் ஜபத்துக்கு உறுதியாக இருக்கணும். தொடர்ந்து அதிகாலை ஜெபிச்சா ரொம்ப நாள் நடக்காத காரியம் கூட சீக்கிரமாக கைக்கூடி வர கர்த்தர் கிருபை தருவார். அதிகாலை ஜபத்தை நம்ம ஒரு நாள் எழுந்துப்போம், 2 நாள் எழுந்துப்போம், அப்புறம் பார்த்தா நம்மளை விட்டுடுவோம். அப்படி இருக்காதபடிக்கு 1 நாள் 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து அந்த அதிகாலை ஜபத்தை நம்ம விடாதபடிக்கு நான் சொல்கிறேன், அது ஒரு இதுவாக வச்சுக்கணும். என்னால் முடியும், நான் ஜெபிப்பேன், கண்டிப்பாக அது எனக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பா சொல்லிட்டு இப்போ போராடி ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அதிகாலை ஜபத்துக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. ஆபிரகாம் விடிய காலில் எழுந்து போய் ஜெபித்தார். ஈசாக்கு, யாக்கோபு, நம்ம முற்பிதாக்கள் எல்லாம் அதிகாலையில் எழுந்து போய் ஜெபிச்சாங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் எண்ணிடங்காத ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆபிரகாமுடைய செல்வம் இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதைத்தாலும் கர்த்தருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. யாக்கோபை பற்றி நம்ம கேட்கவே வேணாம். 2 பரிவாரங்களோடு இன்னைக்கு இஸ்ரவேல் கோத்திரம் இருக்குதுன்னா அன்னைக்கு யாக்கோபு போராடி ஜெபித்த அந்த ஜெபம், அதிகாலை எழுந்து ஜெபித்த ஜெபம் தான் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. லாபான் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார். மோசே அதிகாலை எழுந்து சீனாய் மலையில் போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தார். அதான் கர்த்தர் மோசையோடு முகமுகமாக பேசினார். கர்த்தருடைய வார்த்தை அவர் கேட்கும்படி ஆயிடுச்சு. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கூட அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரை நோக்கி விடுதல் பண்ணாங்க. ஜோஷுவா ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமும் அதிகாலை ஜெபம். கிதியோன் அவர் சொன்னாங்க, பயந்தாங்கோலின்வாங்க, ஆனால் அந்த பயந்தாங்கோலியை பராக்கிரமசாலியாக எது மாற்றுச்சுன்னா அதிகாலை ஜெபம் தான். அதிகாலை ஜெபிச்சதுனால தான் கர்த்தர் கிதியோன் கையில் பெரிய காரியத்தை செஞ்சார். அன்னாள் அந்த அம்மா
எத்தனையோ பேர் எவ்வளோ சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவுடைய பக்தியும் அவங்களோட ஜெபமாக தான் சாமுவேல் தீர்க்கதரிசியை உண்டாக்க கர்த்தர் உதவி செஞ்சார். சாமுவேல் நாட்களில் கூட இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவோ பண்ணாங்க. ஆனால் அவர் அதிகாலை ஜெபிச்சதுனால தான் அந்த மக்களை எல்லாம் சரியாக வழி நடத்தி கொண்டு வந்தார். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்ததுக்கு காரணமே அதிகாலை ஜெபம். அதிகாலை ஜெபிக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமாக ஜெயங்கண்ட பரிசுத்தவான்களாக வாழ முடியும். யோபோட வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ வியாதிகள், பலவீனங்கள். ஆனால் அதிகாலை ஜெபத்தை மட்டும் யோபு விடாத ஜெபிச்சதுனால தான் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார், 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நம்மளும் காலையில் எழுந்து அதிகாலை ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் கூட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கட்டளையிடுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூட பார்த்தோம். 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் அதிகாலையில் தேவாலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதிச்சாங்களாம். இப்போ தொடர்ந்து நம்ம அதிகாலை ஜெபிக்கும்பொழுது தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த கிருபைகளை கொடுப்பாரு. சங்கீதத்தில் கூட இருக்குது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறாரு. நம்ம கர்த்தரோடு நெருங்கி உறவாடணும், கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம அதிகாலையில் எழுந்து போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும்பொழுது அந்த நாளுக்குரிய எல்லா கிருபைகளையும் நமக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். நம்ம எழுந்த உடனே நம்ம மைண்ட் என்ன சொல்லணும், ஐயோ டீ போடணும், காஃபி போடணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்மளுடைய வேலைகள் எல்லாம் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அந்த வேலைகளை தூக்கி தூர வச்சுட்டு பிள்ளைகள் முக்கியம்தான், வேலை முக்கியம்தான், காஃபி முக்கியம்தான், குடும்பம் முக்கியம்தான், எல்லாத்துக்கும் முக்கியம், அதிக முக்கியம் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து அதிகாலையில் நம்ம ஜெபிச்சு அதிகாலையில் தேவ சமூகத்துக்கு நேரத்தை கொடுப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோபு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் அவன் எழுந்துக்கிறதில்லை, நித்திரத்திலேருந்து அவன் எழுந்துக்கிறதும் இல்லை. அதிகாலையில் ஒரு தூக்கம் வரும் பார்த்தீங்களா, அப்பா பாப்பா அப்பா, அந்த தூக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு கண்ணை இஸ்துட்டு போயிடும். ஆனால் அதை வெட்டி ஜெபிச்சுட்டு காலையில் எழுந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் அந்த நாள் முழுக்க நமக்கு முழு பலத்தை கொடுப்பாரு. நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சதுனால அன்றைக்கி எந்த தீங்கு நம்மளை அணுகாது, துஷ்டன் நம்ம வழியாக கடந்து வர மாட்டான். நம்ம கையின் கிரியைகளை எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நம்ம கை யார்கிட்ட கை நீட்டி வாங்குறாமல் இருக்காதபடி நம்ம அநேகருக்கு கொடுக்குற கரங்களாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நீயும் கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அந்த நிறைய வாக்குத்தத்தங்கள் பைபிள் இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னா நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும். எப்போதுமே ஜெபிக்கும்போது சோத்ரம் அலையிலையா மகிவே அப்படின்னு நம்ம சொன்ன வார்த்தைக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணாதபடி நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் வேதத்தில் எத்தனையோ வசனங்கள் இருக்குது, எவ்வளோ நம்ப பண்ணின வார்த்தைகள் இருக்குது, நமக்கு எச்சரித்த வார்த்தைகள் இருக்குது, ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்குது, தீர்க்கதரிசனமான வசனங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வசனங்களும் வாயால் அறிக்கையிட்டு அந்த வார்த்தைகளையும் அந்த வசனங்களையும் சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். அதிகாலையில் தேவ பிரசன்னத்தை நம்ம அதிகமாக உணர முடியும். ஏன்னா பொழுது விடுச்சுன்னா வெயில் ஏற மண்ணா உருகி போயிடும். அப்போது நமக்கு அடுத்த கவன சிதறல் வரும், யாராவது ரிலேஷன் வருவாங்க, ஏதாவது ஒரு தகவல்கள் கேள்விப்படும், மைண்ட் டைவர்ட் ஆகிடும். ஆனால் தேவ சமூகம் அதிகாலை ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு புது கிருபைகளை கொடுப்பாரு, பிரசனத்தை கொடுப்பாரு, தேவ மகிமை உணர முடியும், தேவ பிரசனத்தை நம்ம உணர முடியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். எழுந்தவொடனே ஃபஸ்ட்டு கர்த்தர், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். கர்த்தரை வைக்கிற இடத்துல வேறு எதையும் வைக்கக்கூடாது. என் பிள்ளை, வீட்டுக்காரு, வேலை, பாஸு, மேனேஜர், டைரக்டர், எப்படியாப்பட்ட உறவாக இருந்தாலும் செகண்ட் அண்ட் தேர்டு தாங்கடி. முதலாவது நம்முடைய நேரம் கர்த்தருக்கு, நம்முடைய பணம் கர்த்தருக்கு, நம்முடைய உழைப்பு கர்த்தருக்கு, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம அந்த நாளில் முதல் பகுதி அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சுட்டு அந்த நாளை கர்த்தர்களை ஒப்புக்கொள்ள தொடங்கும்போது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை, அளவில்ல முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. இதை நம்ம அனுபவிக்கணும். நம்ம பேச்சுவார்த்தை மட்டும் இல்லை, பேசுறது கொஞ்சம், நம்ம செயல்கள். அதிகாலை ஜெபிக்கணும் சொல்லுவோம். ஆனால் ஒரு நாள் 2 நாளில் நம்ம ஜெபிச்சு பார்ப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நாங்கள் ஜெபித்தோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதுபோல் நீங்களும் அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதிகாலை எழுந்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்வார், வெற்றியை தருவார், வேலை வாய்ப்புகளை தருவார், குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு, அரசாங்க வேலைகளை கொடுப்பாரு, உங்களை அநேகருக்கு ஒரு அதிகாரியாக வைத்தார்,
அடிமையாக இருந்த யோசேப்பை கத்தர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்துக்கு ஒரு அதிகாரியாக மாற்றினது போல் இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல அடிமையாக சிக்கிட்டு இருந்தாலோ, இல்லை வேலை ஸ்தலத்தில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஸ்லேவு போல் சரியான வேலை செஞ்சுட்டு சம்பளம் வராமல் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதிகாலை எழுந்து இருட்டோடு எழுந்து அப்பா இன்னைக்கு எனக்கு படி அளந்து கொடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும்போது பரம போவாசாகிய கத்தர் நமக்கு அதிகாலையில் மன்னாவை கொடுப்பாரு. தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கிற நமக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில் கத்தர் கொடுத்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நம்மளை நிரப்பும்படியாக தேவ பிரசனத்தை கொடுப்பாரு. தேவ ஆவியாக நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். கத்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.